எந்த ஸ்டாக்கை வாங்கி லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்ணாலும் ப்ராஃபிட் வருமா? ஆக்சுவலா அந்த மாதிரிலாம் எப்பயுமே வராதுங்க. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் நீங்க பீரியட் ஆஃப் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட உக்ரைன் வார் வந்ததுல இருந்து எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ரேட் ஹையரா இருந்தது. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வார் வந்துச்சு. மறுபடியும் இஸ்ரேல் ஈரான் வார் வந்துச்சு. இந்தியா, பாகிஸ்தான் இந்த மாதிரி டைம்ல கூட நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2022 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 60% மேல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதே பீரியட் ஆஃப் டைம்ல எத்தனையோ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மே பண்ணாத ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு. ஐடி ஜெயன்ஸான டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், டெக் மஹேந்திரா எல்லாமே பார்த்தீங்கன்னா -3% சிஏஜிஆர்ல தான் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷமா அந்த ஸ்டாக் வந்து -8%, 9% ரிட்டர்ன்ஸ்ல தான் இப்போ வரைக்கும் டிராவல் ஆயிட்டு இருக்கு. இதே சமயத்தில் ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நியர்லி 7% தான் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. இன்ஃப்ளேஷனை மட்டும் தான் பீட் பண்ணுச்சு. ஆனால் இந்த டைம்ல நிஃப்டி முதல்லயே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 60% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மோஸ்ட்லி நியர்லி 17 to 18% எவ்ரி இயர் சிஏஜிஆர் வந்து நிஃப்டி வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கொடுத்துருக்கு. அதனால எந்த ஸ்டாக்கை வாங்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஸ்டாக்கை வாங்கினாலும் ப்ராஃபிட் வருமானா, எந்த ஸ்டாக் வாங்கினாலும் ப்ராஃபிட் வராது. அதே growth இருக்கிற ஸ்டாக்ஸை நம்ம வாங்கும்போது தான் அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும். பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டு முதலீடு செய்யவும்.